அன்பிற்குரியவர்களே, காலை நேர மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாக மாற்றி தருவாராக. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தர விரும்புகிற மன்னா எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மன்னாவை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். திடீரென கிப்ரோத் அத்தாவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது. அப்படின்னா மனச்சோர்வு. எப்பா, ஒரே இந்த மண்ணா தானா, வேற ஒன்றுமே இல்லையா? நான் சிறுவனாக இருக்க போது ஒரு கடையில் மும்பையில் வேலை பார்த்தேன். அந்த கடையில் 365 நாளும் சாம்பார் தான். மட்டனெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரேரு. ஒரே சாம்பார் தானப்பா அப்படின்னு சொல்லுகிறார்கள் வேலை செய்கிறவர்கள். அதே போல தான் இவங்களும், ஒரே மன்னா தானா, வேற ஒன்றும் எங்களுக்கு இறைச்சிலாம் கிடையாதா? எகிப்தில் இருக்கும்போது எப்படிலாம் சாப்பிட்டோம் என்று அவர்கள் முறுமுறுத்து புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். மன சோர்வு மன்னாவை குறித்து. இன்றைக்கி இதே போலத்தான் நிறைய பேருக்கு இந்த வேதத்தை குறித்தே சோர்வாயிடும். தீவிரமாக பைபிள் படித்தவங்க பைபிளை குறித்தே மனச்சோர்வு. பைபிள் படிக்கிறத நிறுத்திட்ட மக்கள் இருக்கிறாங்க, அதை குறித்த வாஞ்சே இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வு. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. சரி, இப்படி இந்த மன்னாவை குறித்து வேதத்தை குறித்து சோர்வு ஏன் வருகிறது? அதை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். எப்போதுமே நம்ம அடிக்கடி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் ஜெப வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், என் தியான வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், என் மன ரீதியாக ஒரு வாஞ்சியோடு அதை செய்கிறேன்னா இல்லது கடமைக்காக செய்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டும். சரி, கவனிங்க. இப்போ ஏன் இவர்களுக்கு இந்த மன்னாவை குறித்து ஒரு வாடிப்போன இருதய மனச்சோறு வந்ததென்றால், அதே எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசித்தால், அவர்களுக்குள் இருந்த அந்நிய ஜாதியான பல ஜனங்களில் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார் என்று புலம்புகிறார்கள். அப்போ இந்த சோர்வுக்கு காரணம் என்னன்னா, எகிப்திலிருந்து இவங்க புறப்பட்டு வரும்போது இவங்க கூட அந்நிய ஜாதி ஜனங்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்களும் பெருங்கூட்ட மக்கள் சேர்ந்து வந்தாங்க. நாங்களும் உங்க கூட வர்றோம். இப்போ அந்த ஜனங்களுக்குள்ள உள்ளத்தில் ஒரு இச்சை வந்துட்டு, இந்த மண்ணா போர் அடிக்குது, அதனால் எகிப்தில் சாப்பிட்ட மீன், மச்சம், மட்டன், இறைச்சி அதெல்லாம் இங்கே கிடைக்கலன்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் வந்ததை அப்படி 2 பேர் பேசான். என்னப்பா பெரிய மண்ணா, எத்தனை நாளைக்கு இதை சாப்பிடுது, நமக்கு ஒன்றும் இறைச்சலைன்னு அவன் தூண்டி விட்ட உடனே, அதை இஸ்ரவேல் கேட்ட உடனே இவங்க எண்ணத்திலையும், ஆமா என்ன மண்ணா என்ன தானே கிடைக்குது, நமக்கு இறைச்சி இல்லையன்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காரணம் என்ன? இவன் மைண்டில் பழைய வாழ்க்கை குறித்து எண்ணம் வந்துட்டு, எகிப்திலே சாப்பிட்டது போல சாப்பிடணும். இன்றைக்கு வேதம் என்ற மண்ணா ஏன் போர் அடிக்குதுன்னா, நம்ம கூடவே ஐக்கியம் வைத்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற உலகத்தின் மேல் உள்ள பற்று, பழைய பாவ வாழ்க்கையின் போது நடந்த காரியங்களை குறித்த எண்ணங்கள் வந்து அதை மாதிரி அனுபவிக்கணுங்கிற எண்ணம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வரும்போது வாஞ்சியோடு பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்சம் சில வருஷம் போன உடனே மறுபடி பழைய ஆசை உள்ளே வந்துடும். அது நம்ம கூட இருக்கிற ஆட்களாலேயே கூட வரலாம். அப்படித்தான் இந்த இஸ்ரவேலருக்குள்ளே அந்த உலக பற்று, பழைய வாழ்க்கை, பழைய உணவு குறித்த ஆசை வந்த உடனே தான் மன்னாவை குறித்து அவங்களுக்கு சோர்வு வந்தது. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் நல்லா பைபிள் படித்து வாஞ்சோடு இருந்தவங்க தான். யாரோ ஒருத்தர் பழைய பாவ காரியங்களை குறித்தோ உலகத்து குறித்தோ உங்களுக்கு பேசுனாங்க. அதை கேட்ட உடனே நீங்களும் அப்படி வாழணும்னு நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் மேலுள்ள அன்பு குறைஞ்சி, வேதத்தின் மேலுள்ள அன்பு குறைஞ்சி, உலகத்தின் மேல் ஆசை வந்ததுனால தான் இது போர் அடிக்குது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? உங்கள் மைண்டில் இருக்குது, உங்கள் ஹார்ட்டில் இருக்குது. அப்போ அதை நீங்கள் உணர்ந்து, ஐயோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, நம்ம பழைய வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமே, ஆண்டவருக்கு அது பிரியமில்லையேன்னு சொல்லி உணர்ந்து மனம் திரும்பிக்க வேண்டும். ஆனால் அவங்க அதை செய்யலை. அதனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாடம் படித்து கொடுக்கணும்னு சொல்லி, இறைச்சி தானப்பா வேணும், நான் தர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காற்றை வீசும்படி செய்கிறார். காடைகள் வந்து குவியும்படி கர்த்தர் செய்கிறார். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கலாம். கடைசியில் அதை இறைச்சியை ஐயோ கிடச்சிட்டேன்னு ஆசையாக சாப்பிடும்போதே தெவிட்டி போக மட்டும் சாப்பிட்டாங்களாம். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போதே உயிர் போயிட்டு தேவ கோபத்துக்கு ஆளாகி செத்து போனாங்க அநேகர். வசனம் 33 பாருங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை
அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதியால் வாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மன்னா மேலே, கர்த்தர் கொடுக்குற மன்னா மேலே திருப்தி இல்லாமல் பழைய வாழ்க்கை வாழணும்னு நினச்சி பழைய உணவு மேலே ஆசை வந்ததுனால, அதாவது பழைய பாவ வாழ்க்கையின் காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால பாருங்க, அது சாப்பிட்டாங்க, ஆனால் உயிர் இல்லை. தேவ கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டு மகா பெரிய வாதை உண்டாகிறது. கடைசியில் அங்கே நிறைய பேர் பிரேதங்களாக அடக்கம் பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்துக்கு பேர் கிப்ரோத் அத்தாவா. கிப்ரோத் அத்தாவான்னா இச்சை அடக்கம் என்று அர்த்தம். அவங்க இச்சித்ததுனால வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட வேண்டிய நிலைமைக்கு போயிட்டு, அதனால தான் அந்த இடத்து பேர் கிப்ரோத் அத்தாவா. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இந்த தேவனுடைய மன்னாவாகிய வார்த்தையின் மேல் உள்ள வாஞ்ச குறைஞ்சி பாவ வாழ்க்கை வாழணும்னு நினச்சி அதுக்கு ஆசைப்பட்டு காரியத்தை செய்ய நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜீவன் போனாலும் போயிடலாம், தேவ தண்டனைக்கு ஆளானாலும் ஆயிடலாம். அதனால் உலகத்தார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறான்னு பாவ வாழ்க்கை வாழ எண்ணி வேதம் என்ற மன்னாவை புறம்பே தள்ளிவிடாதீர்கள். இது அற்பமாக நினைக்காதீங்க. மன்னாவை நேசியுங்கள், மன்னாவை வாசியுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்வு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய மன்னாவினால் போஷித்து அதிசயமாய் வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. மகா கிருபை மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பிதாவே, இச்சைக்கு இடம் கொடுத்ததின் விளைவு வேத வார்த்தை என்ற மன்னாவின் மேல் வெறுப்பு ஏற்பட்டு நாங்களும் வேதத்தை விட்டு வழி விலகாதபடி எங்களை காத்து கொள்ளும் அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மோடும் வேதத்தோடும் தொடர்பு வைத்து நெருங்கி ஐக்கியப்பட்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தவறான இச்சைகள், ஆசைகள், மற்றவர்கள் எங்களோடு கூட வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை வைத்து அவங்கள போல நாங்களும் வாழணும் என்று நினைத்து பின்வாங்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தர் அப்படி செய்யறக்க நன்றி. எங்கள் வாழ்வில் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் மாற்றி தாரும். இச்சையினால் வரக்கூடிய மரண அடக்கத்திற்கு சென்று விடாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் அப்படி செய்கிறக்க நன்றி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.